ஆப்கி அதாலத்தில் புரொடியூசர் டைரக்டர் மகேஷ் பட் மீது ஒரு கேங்ஸ்டர் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் அண்டர்வேர்ல்ட் நண்பர்களுக்கு துணை நிற்பவர். பட் சார், மாஜித் மெமனை பத்தி கேட்டப்போ அவர் ஒரு வழக்குகள் நடத்துற வக்கீல்னு நீங்க சொன்னீங்க. ஆனா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா யாரையாவது அண்டர்வேர்ல்டு கூட சேர்த்து பேசிட்டா அவங்கள காப்பாத்துறதுக்கு முதல்ல நீங்க தான் போய் நிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பரத் ஷா, அவரை பத்தி போலீஸ்க்கு அண்டர்வேர்ல்டோட பேசின 20 டேப்புகள் கிடைச்சிருக்கு. ஆனா பரத் ஷா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ, கோர்ட்டுக்கு போனப்போ அவர் கூட பக்கத்துல நின்ன ஒரே ஒரு நபர், அது மகேஷ் பட். பரத் ஷா கிட்ட நான் கேட்டேன், உன் மேல சாற்றப்பட்டிருக்க இந்த குற்றச்சாட்டு உண்மையான்னு கேட்டேன். அவரு என் கைய புடிச்சு என் கண்ணை நேரா பார்த்து சொன்னாரு, நான் நேர்மையான மனுஷன். ஒரு நபர் உண்மையாவே இன்னொருத்தரோட கண்ணை பார்த்து பேசும்பொழுது ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு வாசனை அப்படியே மனசுக்குள்ள புகுந்துரும். அவங்க குரல்ல ஒரு பதபதப்பு தெரியும். அது தெளிவா இருந்தது. நான் தனியா நின்ன. அவரை மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியை ஒதுக்கி வச்சாங்க. அந்த பரத் ஷா நிறைய பேரை உருவாக்கி இருக்காரு. எஸ் சோப்ரா இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காருன்னா பரத் ஷாவோட சப்போர்ட். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர் கஷ்டப்படுற நேரத்துல இவரு துணையா இருந்தாரு. அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் ஏதோ அண்டர்வேர்ல்டு ஆளோட 1.2 மினிட்ஸ் அவ்வளவுதான் பேசியிருக்காரு. அதாவது கோர்ட் விசாரணை அந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த நபரை மீடியா முன்னாடி அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவர் ஏதோ மிகப்பெரிய குற்றவாளி மாதிரியும் பிலிம் இண்டஸ்ட்ரி மௌனமா இருக்கு. அவர் ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி ஒரு பெரிய சாட்சியா மாறி இருக்கு. ஏன் பேசலன்றாங்க? அவரோட அந்த மௌனம்தான் இப்படி ஒரு களங்கத்தை உருவாக்குச்சு. ஒருவேளை அவங்க அந்த உதவி செஞ்ச குணத்துக்காக கைய புடிச்சு அவரோட ப்ரொடெக்ஷனுக்கு வந்திருந்தா, அவருக்கு ஆதரவா வந்திருந்தா, அதே நேரத்துல அவருக்கும் எனக்கும் எந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, இப்போவும் இல்ல. நான் யாருக்காவது சப்போர்ட் பண்றேன்னா அது என்னுடைய வாழ்வாதாரமா இருக்காது. பாத்தீங்கன்னா, நான் வாழ்வாதாரத்தை தொழில்ல சம்பாரிச்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாழ்வாதாரத்தை என்னோட சினிமா பாடல்கள்ல நான் உழைச்சுதான் சம்பாதிக்கிறேன். நான் அப்படிதான் பண்ணேன். ஆனா பட் சார், இது உண்மைதானே? சோட்டா சக்கீல் மாதிரியான ஆளுங்க தாவூத் இப்ராஹிமோட ரைட் ஹேண்ட் மீடியாவுக்கு நேரடியா இன்டர்வியூ கொடுத்து எங்களுக்கு பரத் ஷாவோட தொடர்பு இருக்கு, நாங்க தான் ஃபைனான்ஸ் பண்றோம்னு சொன்னாங்க. திருட்டுத்தனமா மறைமுகமா அண்டர்வேர்ல்டு சினிமாவுல பணம் போட்டிருக்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. சார், நான் 97ல இருந்து பரத் ஷாவை ரொம்ப முன்னாடியே அரெஸ்ட் ஆவறதுக்கு முன்னாடியே எத்தனை மந்திரிகள் கதவை தட்டி இருப்பேன். நீங்க ஐகே குஜரால் சார்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க போய் மிஸ்டர் தேவகவுடா கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க போய் அடல் பிஹாரி வாஜ்பாயிட்ட கேட்டு பாருங்க. இல்லைன்னா அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. நான் போய் அங்க மும்பைல அண்டர்வேர்ல்டுங்கிற பயம் அச்சுறுத்தலா பரவி வருதுன்னு நான் அலறி போய் சொல்லலையா? ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்கலையா? தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க அதை கேட்டுட்டு அப்படியே கேட்காத மாதிரி விட்டுட்டாங்க. நான் ஒருவேளை அவங்க கிட்ட கனெக்டடா இருந்திருந்தா நான் போய் ஷாருக் கான், சல்மான் கிட்ட போய் கேட்டிருப்பனா, வாங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுங்க, இங்க நிறைய டெரர் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பனா? ஒரு மாநிலத்துல போலீஸ் இயந்திரத்து மேல மக்களுக்கு சந்தேகம் வரலாம். அதாவது நம்ம ஸ்டேட்டோட மூத்த அதிகாரி மேல சந்தேகம் வரலாம். ஆனா சென்ட்ரல்ல ஒரு நியூட்ரலான மனிதர் உட்கார்ந்திருக்காரு. அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர், வாங்க அங்க போய் பேசலான்னு சொன்னேன். நான் ஏன் அப்படி பண்ணிருக்கணும்? ஏன் அப்படி பண்ண போறேன்? ஏன்னா நான் என்ன இந்த இருண்ட சக்திகளோட, இந்த உள்நாட்டு சக்திகளோட கனெக்டே பண்ணிக்கல. சார், உங்களுக்கு கனெக்ஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்கள சுத்தி இருக்கிறவங்க, அதுல நதீம் ஒரு எக்ஸாம்பிள். நதீம் மேல மர்டர் கேஸ் குற்றச்சாட்டு இருக்கு. அவரு லண்டனுக்கு ஓடிட்டாரு. அவர் உங்களோட நெருக்கமான நண்பர். சஞ்சய் தத், பிலிம் ஸ்டார். டாடால அவர் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவரும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் ஒருபோதும் சஞ்சய் தத்தை விசாரிக்க வேண்டான்னு சொல்லவே இல்ல. நான் யாரு அப்படிலாம் சொல்றதுக்கு? எனக்கு அவர் நெருக்கமானவரு, பாசம் இருக்கு. ஆனா நாளைக்கு கோர்ட்ல விசாரணை முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் காப்பாத்தாம அவரை கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? உக்காந்து அழதான் முடியும். ஆனா கோர்ட் அவங்களோட முழு விசாரணைய முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில யாரையும் கிரிமினல் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லன்னு தான் சொன்னேன். நான் சிவிலைஸ்டோட ரூல்ஸ் என்னவோ அத பத்தி தான் சொன்னேன். அத பத்தி தான் கேக்குறேன்.
நான் போலீஸ் சொல்றதெல்லாம் வேதவாக்கா எடுத்துக்க மாட்டேன். நான் மீடியா சொல்றத உண்மைன்னு அப்படியே நம்ப மாட்டேன். இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அபெக்ஸ் கோர்ட்ல முழு விசாரணை முடியற வரைக்கும் ஒரு நபரை நீங்க கிரிமினல்னு சொல்ல முடியாது. பட் சார், நிறைய விஷயங்கள் கோர்ட்ல நிரூபிக்கப்பட முடியாம போலாம். ஆனா சில பேரை பத்தி ஒரு இமேஜ் உருவாகுது, எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணங்கள் உருவாக்கப்படுது. அந்த எண்ணங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவாக்கியிருக்கு. ஒவ்வொரு முஸ்லீமும் தீவிரவாதின்னு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமாஃபாபியாவோட சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் பர்செப்ஷன் தான். அதனாலதான் பகல் நேரத்திலேயே மரியாதையா இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நிறுத்தி அவங்க தீவிரவாதிங்கன்னு சுட்டு தள்ளிடுறாங்க. இந்த பர்செப்ஷனை தான் சரி பண்ணணும்னு சொல்றேன். அதை நம்ம தான் மாத்தி ஆகணும். ஆனா உங்க பர்செப்ஷன் தவறா இருக்கலாம்ல. என்னோட பர்செப்ஷன் தவறானதா இருக்கலாம். அதனாலதான் கோர்ட்டுக்கு போறேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது பழைய ஆகஸ்ட் 31, 1997ல வந்த செய்தி. ரொம்ப பழசாயிடுச்சு. பேப்பரே மஞ்சள் ஆயிடுச்சு. இதுல உங்களோட ஒரு ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருக்கு. இதுல நீங்க குல்ஷன் குமார பத்தி புகழ்ந்து எழுதியிருக்கீங்க. நீங்க சொல்லிருக்கீங்க, குல்ஷன் குமார் ஒரு செல்ஃப் மேட் மனிதர், அவருக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. ஆனா உண்மை என்னன்னா, குல்ஷன் குமார் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமே அண்டர்வேர்ல்டு தொடர்பால தான் நடந்தது. குல்ஷன் குமாருக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்ல. அதாவது மும்பைல நடந்த அந்த மோசமான சம்பவம் எங்களுக்கு பெரிய துயரம் தான். ஏன்னா இறந்தது எங்க சகோதரனும் கூட தான். குற்றம் சாட்டப்பட்டவனும் எங்க சகோதரன் தான். ஒருத்தன் குல்ஷன் குமார் எங்களுக்கு நெருக்கமானவன். அவருக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே இல்ல. அவர் மேல இருந்த குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேட் லெவல் சிஸ்டம்க்கு சம்பந்தப்பட்டது. அதாவது சேல்ஸ் டாக்ஸ், பைரசி, இந்த மாதிரி. ஆனா குல்ஷன் குமாருக்கு அண்டர்வேர்ல்டு கூட கனெக்ஷன் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க எதிரிகள் கூட சொல்ல மாட்டாங்க அவருக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு. அவரு ஏன் கொல்லப்பட்டார் அது எல்லாருக்கும் தெரியும். அபு சலீம் அவங்களுக்கு பணம் கொடுக்காதனாலதான் பகை வளர்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கொலையை எடுத்துக்காட்டி முழு மும்பையை சேர்ந்த பிலிம் இண்டஸ்ட்ரியே பயமுறுத்துனாங்க. நாங்க குல்ஷன் குமாரியே பகல்ல கொல்றோம் அப்படின்னா நீங்க யாரு? எங்களை கொல்ற சக்தி போலீஸ் உங்களை காப்பாத்துற சக்தியை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, பெட்டரா இருக்கு. பட் சார், இப்பவும் அதே மாதிரி தான் உங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தி பிலிம் இண்டஸ்ட்ரியை பயமுறுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மெசேஜ் கொடுத்திருக்காங்க, நீங்க பயப்படலன்னா உங்க மேலயும் தாக்குதல் நடக்கும். ஆனா நீங்க ஏற்கனவே பயந்தவங்கள பயமுறுத்தி என்ன பயன்? ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க. இதுக்கு மேல பயமுறுத்தி என்ன பண்றது? மழையில நனைஞ்சவன் ஏன் பயப்பட போறான் மழையை பார்த்து? இனிமே பயப்பட மாட்டீங்கன்னா சார், இதுக்கு ஆதாரமா எங்க கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு. கோவிந்தாவாகட்டும், சல்மான் கான் ஆகட்டும். இது ஒரு வகையில உங்க ஷோல நீங்க கோவிந்தாக்கு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் காட்டினப்போ நான் அது தவறுன்னு ஒத்துக்கிட்டேன். யாராவது என் சகோதரன் கேங்ஸ்டர் கூட பழகுறேன்னு சொன்னா வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில அதை நான் நம்ப மாட்டேன். ஆனா நீங்க ஏன் முன்னாடி அதை தர்க்க ரீதியா மாத்தி காட்டுனா நான் கண்ணை மூடிட்டு பார்க்காத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நான் உங்க ஷோல நீங்க காட்டுன கோவிந்தாக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை ஒத்துக்கிட்டேன். நான் அப்பவே சொன்னேன், அவர் அந்த பார்ட்டியில இருந்தது எனக்கு தெரியல. நிறைய பேரை கூப்பிட்டிருந்தாங்க, அவங்கெல்லாம் போகல, நீங்க மட்டும் ஏன் வந்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. ஆனா அங்கேயும் குற்றவாளி கூட தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் அரசாங்கத்துக்கிட்ட, பிரதமர் கிட்ட, முதல்வர்கள் கிட்ட மறுபடியும் சொன்ன மும்பை பிலிம் இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு நெக்ஸஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னீங்க. அதை கேட்டு அவங்க அப்படியே அமைதியா. அதாவது பரத் ஷா அரெஸ்ட் ஆகும்போது நான் எல்கே அத்வானி சாரா போய் பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், பரத் ஷாக்கு எதிரா நீங்க எல்லா நடவடிக்கையும் எடுங்க, ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிடுங்க. அப்பதான் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எங்களுக்கும் தெரிய வரும் நாங்க யார் கூட உட்கார்றோம், யார் கூட சாப்பிடுறோம்னு. எங்ககிட்ட ஹாஃப் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு, உங்ககிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னேன். அவரு என் கண்ணை பார்த்து சொன்னாரு, அவருக்கு பின்னாடி வல்லபாய் பட்டேல் போட்டோ இருந்தது. அவரு சொன்னாரு, என்னால உங்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்க முடியும்? உங்க மாநிலத்துல ரொம்ப உயர்ந்த பதவியில உட்கார்ந்திருக்கவங்க, அவங்க கையில நிர்வாகத்தை நடத்தக்கூடிய எல்லா அமைப்பும் இருக்கு. அது என்னன்னா அவங்க கூட தொடர்புல இருக்காங்கன்னா. அதை கேட்டு நான் இங்கிருந்து விலகிடுறேன்னு, என் பசங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டு என் நரம்பை வெட்டிட்டு உட்கார்றேன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு மேல எந்த அதிகாரமுமே இல்ல. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சில கசப்பான உண்மைகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அத நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இந்த கேஸ் சென்டருக்கு வந்தா வர்ஷாவோட கேஸ் நாங்க சிபிஐ ஆக்டிவேட் பண்ணி விசாரிக்க முடியும்னு சொன்னாரு. நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் போய் ஒவ்வொரு பிரதமர்கிட்டையும், அப்ப வெவ்வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தது, எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருக்க. டெரர் அதிகமாயிருச்சு, அண்டர்வேர்ல்டு நம்ம சமூகத்துல புகுந்துகிட்டே இருக்கு,
அதோட பிடிகள் ரொம்ப அதிகமாயிருச்சு. நாளைக்கு யார் எதிரி நண்பன்னு நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் நடந்தது. இப்போ நிலைமை அப்படிதான் இருக்கு. போலீஸ்குள்ள யாரு அண்டர்வேல்டு கூட கனெக்ட் ஆயிருக்காங்க, அது புரியாத நிலைமையா இருக்கு. ஒருத்தர் வந்து சொல்றாங்க இந்த போலீஸ் ஆபீசருக்கு அண்டர்வேல்டு கூட கனெக்ட் இருக்கு. இன்னொருத்தர் வேற ஒன்னு சொல்றாங்க. நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரிய பத்தி பேசுறீங்க, ஆனா சட்ட ஒழுங்கு காப்பாத்த வேண்டிய அமைப்பே மாசுபட்டிருக்க. எந்த இன்ஜெக்ஷனால நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களோ அதுவே வந்து கண்டாமினேட்டடா தானே இருக்கு. அதுலதான் விஷம் இருக்கு. எப்படி சிகிச்சை நடக்கும்? சொல்லப்போனா அந்த இன்ஜெக்ஷனை முதல்ல சுத்தப்படுத்துங்க. அத சரி பண்ணாதானே நீங்க சமூகத்தை திருத்த முடியும். பட் சார், நீங்க இப்போ எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க? அத பத்தி என்கிட்ட சில குற்றச்சாட்டுகள் இருக்கு.